பேசுவாங்க. அண்ணாவை போல் பேச நினைத்தவர்கள் உண்டு, அண்ணாவை போல் எழுத நினைத்தவர்கள் உண்டு. அதில் சாதித்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் மட்டும்தான். தமிழுக்காக உழைத்த உழைப்பு, இயக்கத்திற்காக உழைத்த உழைப்பு. அவருக்கு இன்னைக்கு 100 ஆண்டு நிறைவு நாள் பிறந்த நாள் விழா கூட்டம். மேடையில பேசும்போது சொன்னாங்க, போய் கொடியேற்றிட்டு ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்துட்டு பிறந்த நாளை முடிச்சுட்டோம்னு சொன்னா அது சிறப்பு இல்லை, சத்தியமா சிறப்பு இல்லை. இது நடக்கிறது 100வது ஆண்டு நிறைவு நாள் பிறந்த நாள் விழா கூட்டம். ஒவ்வொரு தெரு வழியை நான் என் ஊர்ல இருக்கேன்டா, என் ஊரளவுக்கு நான் ஏதாவது பண்ணணும். நீங்க தெருவில் இருக்கீங்கன்னா, அதாவது நீ தெருவில் இருக்கா, உன் தெருவளவுக்கு ஒரு 100 பேருக்கு செய்ய. பிறகு பொறுப்பு இது ஒரு 50 பேருக்கு செய்ய. அது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். சும்மா நான் கடமைக்காக நான் சாக்லேட் கொடுத்துட்டேன், கொடி ஏற்றிட்டேன், பிரயோசனம் இல்லை, யாருக்குமே பிரயோசனம் இல்லை. இப்ப சார்படி அமைப்பாளர் 23 பேர் இருக்கீங்க. 23 இடத்துல 100 பேருக்கு ஒரு சாப்பாடை கொடு, 2500 பேர் பாராட்டுவாங்கல்ல, பெரிய விஷயம் இல்ல. 100 பேருக்கு இப்ப சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த அமைப்பாளர் கூட பெரிய தொகை இல்லாது. ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் ஒரு 300 பேருக்கு 200 பேருக்கு கொடுங்க, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 1000 பேருக்கு கொடுக்கட்டும், தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 500 பேருக்கு கொடுக்கட்டும். இதுதான் ஒரு அமைப்பு, இதுதான் ஒரு செயல்பாடு. சும்மா போய் கொடி ஏற்றிட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு பிறந்த நாள் விழா முடிச்சுன்னு சொன்ன மாதிரி அது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சிறப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம ஆளும் கட்சி அண்ணன் தளபதி 3 வருஷமா உழைக்கிற உழைப்பு உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு 4ஆம் தேதி தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. ஒரே மாநிலம் தான் 40 தொகுதியிலே ஒரே கட்சி கூட்டணி ஜெயிக்க. அதற்கு பெருமை அண்ணன் தளபதியினுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் அமைத்த கூட்டணி, அவருடைய உழைப்பு 3 ஆண்டு காலம் செய்த தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனை.